இல்ல இன்னொரு விஷயம், பாஜகவை பேசாம இருப்பது, பாஜகவுக்கு இது விதத்துல மறைமுகமா ஏதாவது ஒரு அனுகூலம் இருக்கா? பாரதிய ஜனதாவின் நோக்கமே அதிமுகவை காலி செய்வது தான். அதுக்கு தான் இப்போ விஜய் போன்றவர்களுடைய வளர்ச்சியை வந்து அதிமுக விரும்பும். நீங்க பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னீங்க விஜயை. எங்க எதிர்க்க? நயினார் அவர்கள் என் தம்பி, அதை அவர் சொல்லும் போதே அவ்வளோ சாப்பிட்டு இருக்கு. ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்லும் போது தான் ஒரு துடிப்பு கோபம் வருது. கட்சியை காலி செய்யறாப்புல அப்படிங்கிற அந்த கோபம் ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, செல்லூர் ராஜு போன்றவர்களுக்கு வரும். ஏன்னா அவங்க ரெட்டலையை உரிமை கோரறதுக்கு ஆமா அது கோவம் வருது. எம்ஜிஆர் படத்தை போட்டாலே அவங்களுக்கு கோவம் வருங்க. ஏன்னா இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தோழர் சொன்ன மாதிரி கொடநாடு போய் அவர் மண்டி போட்டு நின்னது தானே ஜெயலலிதா அம்மையாருக்கும் விஜய் அவர்களுக்குமான உறவு. என்ன உள்ளே வரவிடலையே ஜெயலலிதா அம்மையார், நீல்டோன் போட்டு நில்லுங்கிற மாதிரி நிற்க வச்சாங்க. அந்த வீடியோலாம் இன்னும் ஆதாரமா இருக்கு. இன்னைக்கு வந்துகிட்டு அவர் சம்பந்தமே இல்லாம நான் ஒரு வீரன் ஆளுமைன்னு பேசுறது நகைச்சுவையா இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதனால அப்போ விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆதரவாலாம் நம்ம பாக்குறோம்ல, இது வந்து அவர் பேசக்கூடிய அரசியல் ஏடிஎம்கே ஓட்ட தான் குறி வைக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நீங்க அங்க பேசுறவங்க எல்லாம் பாருங்க, இந்த சின்ன பசங்கலாம் நாங்க எம்ஜிஆர் ஓட்டு போட்டோம், ஜெயலலிதா ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டோம், இப்படிதான் சொல்றாங்க அந்த பசங்க. பல பேர் வந்து அவர் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் பார்க்காத ஒரு ஜெயலலிதா தான் பார்த்திருக்காங்க. இல்ல சின்ன பசங்க வந்து எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போட்டாங்களா? கொஞ்சம் லாஜிக்கோட இல்ல அவங்க குடும்பம் சார், அவங்க குடும்பம் சார், அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அந்த பசங்க 90ல பிறந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா 80 எம்ஜிஆர் பார்த்திருப்பாங்க. அதனால அதிமுக ஓட்டை குறிவைத்து தான் வருது. ஆனா அப்படி இருந்தும் அதிமுகவெல்லாம் விஜயால அழிக்க முடியாது. திமுகவை தோக்கடிக்கிற சக்தி அதிமுக, அதிமுகவை தோக்கடிக்கிற சக்தி திமுக சார். இந்த ரெண்டையும் இன்னொரு சக்தி வந்து தோக்கடிச்சதா வரலாறே கிடையாது. இன்றைய நிலையில பலவீனம் எல்லாம் ஆகல அப்படின்றீங்க விஜயனுடைய அந்த பேச்சு, அவருடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு பலவீனமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா விஜய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. இப்ப பலவீனப்படுத்துறாரா இப்போ? ஆமா, அவர் பலவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார் சார். தேமுதிக வந்தப்பயே அதிமுக கொஞ்சம் பலவீனமா சார் ஆச்சு, அதெல்லாம் உண்மைதான். சீமானுடைய ஓட்டுமே அதிமுக தான் நிறைய எடுக்கிறாங்க. அந்த வகையில விஜயும் அந்த மாதிரியான ஓட் பேங்கை வந்து பிடிப்பாருங்கிறது தான் உண்மை.